சீப்பஸ்ட் இஃப்தார் பாக்ஸ் வித் காஸ்ட்லியஸ்ட் இஃப்தார் பாக்ஸ். எஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்டி ஸ்கொயர்ல இருந்து இந்த இஃப்தார் பாக்ஸ் வாங்கிருக்கோம். இதோட வேலை பாத்தீங்கன்னா 289 அண்ட் பெஹ்ரூஸ் பிரியாணில இருந்து வாங்கிருக்கோம். இதோட பிரைஸ் 1070 rupees. சோ இந்த ரெண்டு இஃப்தார் பாக்ஸ் கம்பேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க டிகே ஃப்ரம் டிகேஸ் வேர்ல்ட். ரம்ஜான் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் போட்டிருந்தோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீப்பஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் இஃப்தார் பாக்ஸ் வந்து கம்பேர் பண்ண போறோம். பட் இந்த வீடியோ யாருக்காக பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் PES Gaming 1555 அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து காஸ்ட்லியான இஃப்தார் பாக்ஸ் அண்ட் வந்து லோவஸ்ட் ரேட்ல இருக்க இஃப்தார் பாக்ஸ் கம்பேர் பண்ணுங்கன்னு. சோ அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டி ஸ்கொயர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா அட்டி ஸ்கொயர் தான் வந்து பாத்தீங்கன்னா 280 rupees 289 rupees கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல இதுல எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெஹ்ரூஸ் பிரியாணி வரலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வாங்கினா வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க அட்டி ஸ்கொயர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில், டெய்லி அப்படின்ற ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆப்பிள் ட்ரிங்க். அதுக்கப்புறம் ஒரு மயனீஸ், ஏதோ சமோசா மாதிரி இருக்கு, என்னன்றது பார்க்கலாம். அண்ட் ஹலீம். முந்திரிலாம் அப்படி மிதக்க விட்டுருக்காங்க. ஐ திங்க் இது மண்டி ரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஷவர்மா, அட்டி ஸ்கொயர்னாலே ஷவர்மா நல்லா இருக்கும். அவனோட ஷவர்மா ஐ திங்க் இது அதோட குபூஸ்ன்னு நினைக்கிறேன். இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிடுவோம். ஓய். ஸோ இப்போ பாக்ஸ் வந்து மொத்தமாக கவுத்ததில் வந்து முதல்ல வந்தது இந்த ரெட் சாஸ், அதுக்கப்புறம் குபூஸ், சமோசா, அப்புறம் டேட்ஸ், அப்புறம் 2 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் தான் இருக்கு. வாங்க குயிக்காக வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். 12 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஹலீம்ல இருந்து ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ ஹலீம் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறையவே கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பாக்ஸ் தான். நல்லா ஃப்ரைட் ஆனியன் போட்டு, முந்திரி போட்டு. இந்த ஹலீம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட். அதாவது எப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு நான் ட்ரை பண்ணி இஃப்தார் பாக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹலீம் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த ஹலீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மண்டி ரைஸ் போயிடலாம். ஸோ இட்ஸ் அ மண்டி ரைஸ். ஸோ இதுல பீஸ்லாம் இல்லை, கம்மி ரேட்டு. ஸோ அதில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரைஸ் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் ஓகே, குட், டீசெண்டான மண்டி பிரியாணி. குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா அளவா இருக்கு. இந்த பாக்ஸ்ல வந்து கம்மியான உள்ள பாக்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரில் சிக்கனை தொட்டு இந்த கிரில் சிக்கன் வச்சு நம்ம இந்த மண்டி ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து வேற லெவல். நார்மலாக அட்டி ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கனும் ஷவர்மும் எப்போ போனாலுமே நல்லா இருக்கும். ஆல் டைம் நல்ல ஒரு ஃபுட் அட்டி ஸ்கொயர்ல அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரில் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக மசாலா இறங்கி செம்மையாக இருக்கு. வெரி குட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டி ஸ்கொயரோட ஷவர்மா டேஸ்ட் எல்லாம். ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா மேலே குபூஸும் நல்லா சாஃப்டாக இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷவர்மா மாதிரி ஃபுல் சிக்கனில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கான். டீசெண்டாக ஷவர்மா அவங்க கடையில் எப்படி வாங்கினா இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டி மாறாமல் இஃப்தார் பாக்ஸ் அப்படியே வச்சிருக்கான். குட் ஷவர்மா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமோசா, மினி சமோசா. செம்ம கிறிஸ்பி. அண்ட் உள்ள மசாலாவும் பார்த்தீங்கன்னா மட்டன் சமோசா தான். நல்லா வந்து மசாலா வந்து சூப்பராக இருக்கு. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸ்டஃபிங்கும் கரெக்டாக இருக்கு. ஸ்டஃபிங்கும் நல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் குட், வெரி குட் சமோசா. அடுத்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குபூஸ் இருக்கு. ஐ திங்க் இது வந்து நம்ம கிரில் சிக்கனுக்கு வந்து வச்சு சாப்பிடலாம். பட் இப்போ வந்து இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்து என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குல்ச்சா மாதிரி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க கைஸ். கடா. ஸோ இது எதோட தொட்டு சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சா ஏதோ கிரீன் சட்னி மாதிரி கொடுத்துருக்கோம். இதை ட்ரை பண்ணுவாங்க. சட்னி கூட இல்லை, இது ஒரு மயோ மாதிரி இருக்கு. ஓகே, காரமா இருக்கு, செம்ம காரம் இது. ஆஹா, காரமான ஒரு மயோ மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் சரி காரம். இதோட வந்து சாப்பிடும்போது செம்ம காரமா இருக்கு. மேபி அது குபூஸோட தொட்டு சாப்பிடலாமா, எதுக்கு சாப்பிடலான்னு தெரியல. பட் செம்ம காரம். இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஆக்சுவலி இது இந்த குல்ச்சா வந்து ரொம்ப சாஃப்ட். பட் இது கொண்டு ஒரு சின்னதா ஒரு டப்பால ஒரு இந்த மாதிரி சைஸ்க்கு ஒரு குருமா கிரேவி அப்படி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஐட்டம் டேட்ஸ். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் இல்லை. இந்த டெய்லி வந்து ஆப்பிள் ட்ரிங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் 280 ரூபாய்க்கு எதிர்பார்க்கறது ரொம்ப
அதிகம் தான் அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹாப்பி ஃபிஸ் எல்லாம் குடிச்சிருப்பீங்க தெரியுமா கைஸ்? சேம் அதே மாதிரி தான் இருக்கு, ஒரு மாற்றமும் இல்லை. சேம் அதே மாதிரியான ஒரு ஆப்பிள் ஜூஸ் தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அட்டி ஸ்கொயர்ல இருந்து எல்லா ஐட்டமும் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ மைனீஸ் கொடுத்துருக்கான், இது நான் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா வந்து இது கிரில் சிக்கனோட சாப்பிட்றதுக்கு இருக்கு. ஸோ எனக்கு இதில் ஸ்பெஷலாக என்ன பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹலீம். இது வரைக்கும் நான் இஃப்தார் பாக்ஸ்லேயே ட்ரை பண்ணல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹலீம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமோசா செம்ம கிறிஸ்பி, அந்த ஃப்ளேவர் செம்மையாக இறங்கிருந்தது, மட்டன் ஃப்ளேவர். மற்றபடி எல்லாமே டீசென்டான ஐட்டம்ஸ். எப்பயுமே அவங்க கடையில் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கான். 289 அந்த ரேட்டுக்கு தரான்னு சொல்லிட்டு குவாலிட்டி ஏதாச்சும் குறைச்சிருப்பானா? குவாலிட்டி எதுவுமே குறைக்கல. தாராளமாக 289 வந்து இந்த காம்போ வந்து ஒர்த்து தான். ஸோ வாங்க நம்ம அட்டி ஸ்கொயர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட்லியான இஃப்தார் பாக்ஸ் ஃப்ரம் பெஹ்ரூஸ் பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான இஃப்தார் பாக்ஸ் வந்து இந்த சீசனில் இதுதான். ஐடிசி பார்த்தோம். ஐடிசி வந்து இதோட கொஞ்சம் 100 rupees ரேட் அதிகமாக இருந்தது. பட் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இஃப்தார் பாக்ஸ்னு போல இஃப்தார் காம்பவுண்ட் போட்டிருந்தாங்க. சொல்ல வெறும் பிரியாணி அண்ட் கெபாப் மட்டும் தான் தருவாங்க. ஸோ நம்ம வந்து இஃப்தார் பாக்ஸ் தான் வந்து வாங்கி ட்ரை பண்ணுறதுனால இருக்கிறதுலே காஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1070 rupees இந்த பெஹ்ரூஸ் பிரியாணி இது. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக தரான், பட் கொஞ்சம் பேக்கேஜ் நீங்கள் நல்லா தந்திருக்கலாம். இவன் வந்து ஒரு கவர்லாம் தரான். மேபி ஓப்பன் பண்ண எப்படி இருக்குன்ற பார்க்கலாம். எனக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஏதோ லீக் ஆயிடுச்சு போல, கொஞ்சம் வந்து பிஞ்சு வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் அதே வந்து அன்பாக்ஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் பிரெட் அல்வா. அதுக்கப்புறம் இது என்ன இருக்கு, இது ஏதோ சூப் மாதிரி இருக்கு. நான் டக்குனு எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வரேன். ஸோ லெமனேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டெய்லி ஆப்பிள் ஜூஸ் கொடுத்த மாதிரி லெமனேடு, அதாவது லெமன் ஜூஸ் தான் நம்ம ஊர்ல. ஸோ ஒரு குருமா, இது வெஜ்ஜா நிஜமாவே தெரில, வெஜ் ஓட்டிருக்காங்க. ஆமா, இது வந்து அந்த பிரியாணிக்கு வர சால்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவா நான்வெஜ் குருமா கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹலீம், இது சிக்கன் ஷோர்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேளச்சேரியில் இருக்க பெஹ்ரூஸ்ல தான் வாங்கினேன். உள்ள இருக்கு இந்த பாக்ஸ்ல நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு பார்க்க, பிளாக் கலர்ல. ஸோ என்ன லீக் ஆயிருக்கும் அப்படின்றது என்னால் இன்னொரு கண்டுபிடிக்க முடியல. ஸோ 2 லெமனேட் கொடுத்துருக்கான். ஸோ 2 லெமனேட்ஸ். அவ்வளோதான் கைஸ் பாக்ஸில். ஸோ ஐ திங்க் பிஞ்சதுக்கான காரணம் வந்து இந்த லெமனேட் வந்து ஏதோ ஒரு லெமனேட் லீக் ஆயிருக்கு. ஸோ இல்லை இது கூலிங்காக இருந்திருக்கு. இது கூலிங்காக இருக்கிறதுனால இதில் இருக்க தண்ணி வந்து அந்த பேப்பரில் ஊறி எனக்கு பிஞ்சிருச்சு. மற்றபடி ஒன்றும் அவங்க இஷ்யூ சொல்கிறதுக்குள்ள நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா மேலே எல்லாத்தையும் தண்ணி ஊறிச்சு. உள்ள சாப்பாடில் போக வர வரைக்கும் சந்தோஷம் தான். அதில் வந்து சூப் ட்ரை பண்ணலாம். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தரான். சிக்கன் சூப் மாதிரி இருக்கு. ஆமாம், சிக்கன் சூப் கைஸ். குட். ஸோ சிக்கன் போடணுமே போடாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் போட்டிருக்காங்க. இந்த சூப்போட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கு. பட் டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க சிக்கனோட டேஸ்ட் நிறைய வருது. அப்புறம் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நிறைய வருது. அதுதான் வந்து மேஜரா வந்து இதுல வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் பிளாண்டா இருக்கு, காரம் உப்புலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ பிளாண்டா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல கொஞ்சம் வந்து நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த பெப்பர் பவுடர் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மேபி அதுக்காக கூட அவன் கம்மியா போட்டுருக்கலாம், எல்லாரும் வீட்டுல பெப்பர் சால்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து இந்த சூப் வந்து நல்ல சூப்பு. ஸோ ஹலீம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல நெய் மிதக்க அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஹலீம்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் லைட் கலரில் இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் ஆனியன் அதெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ட் போயிடலாம். அருமையாக இருக்கு. எனக்கு வந்து என்னன்னாலும் தெரியல, எல்லா 2 கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹலீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ இது வந்து இதுவும் வேற லெவல், இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹலீம். அது என்னடா இப்படி சொல்றீங்களேன்னு பாப்பீங்க, பட் நிஜமாவே ஹலீம் நல்லா இருக்கு. அந்த கடையில அட்லீஸ்ட் வந்து 280 rupees அந்த ஹலீம் எப்படின்னு பார்த்தா அது நல்லா இருந்து, அதோட ஃபிளேவர்ல அது நல்லா இருந்துச்சு. பட் இதோட ஃபிளேவர்ல சூப்பரா இருக்கு, வேற லெவல். இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ஃபலாஃபல். இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பீஸ் தரான்னு பாத்தீங்கன்னா 8 பீஸ் தரான். ஸோ 8 பீஸ்க்குள்ள இப்போ டப்பாவான்னு கேட்டீங்கன்னா அது ஓவர் தான். பட் ஆனா இது வந்து நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான் டேஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜ் நகெட்ஸோ இல்லைனா வந்து வெஜ் கட்லெட்டோ எப்படி டேஸ்ட் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மல் தான், ரொம்ப ஓஹோ ஆகலாம் இல்லை, குட் டீசென்ட். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் தான் போட்டிருக்கு இந்த பாக்ஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதிரி இருக்கு. ஸோ ஆமாம், நான் வந்து எத்தனை கொடுத்துருக்கான், 4 பீஸ் நான் கொடுத்துருக்கான். இதுக்கு தான் இந்த கிரேவி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இதுவும் வெஜ் தான். ஏன் எல்லாமே வெஜ்ஜு தராங்கன்றது தெரியல. நம்ம ஆர்டர் பண்ணுறது நான்வெஜ் கிரேவி கொடுத்துருக்கலாம், ஒரு சிக்கன் கட்லெட் கொடுத்துருக்கலாம், சிக்கன் பலாஃபல் கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு கடைசியில் வெஜ்ஜு தான், எதுவும் பண்ண முடியாது.
ஓகே, சால்னா ஒரு ஆவரேஜ் சால்னா தான். இது வந்து புளிப்பு அதிகமாக தெரியுது, காரம் இல்லை. ஸோ நாட் அ பேட் சால்னா. இதோட சாப்பிட்டு நானோட சேர்த்து சாப்பிடும்போது பெருசாக சேரலை. மேபி அது பிரியாணி கொடுத்தானு என்னன்னு தெரியல. பட் நானுக்கு வந்து இதோட நானும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்து எனக்கு தெரிஞ்சு தான் பிரியாணி பாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா பெட்டிக்குள் பெட்டி இதான் பிரியாணின்னு நினைக்கிறேன். எஸ், பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் ஆரஞ்சு கலர்ல அந்த லைட் ப்ரௌன்ல எல்லாம் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களை பெஹ்ரூஸ் பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இது வந்து டோட்டலி வந்து கலரே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அடியில் வந்து அந்த மசாலா மாதிரி கிரேவி இருக்கும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கலர் மாறும். ஸோ அதுதான் கீழே ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து அவங்க அந்த ரைஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன், அதாவது ஒரு பிளேட். இதில் கூட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிரியாணி வந்து இப்போ நம்ம தட்டில் போட்டு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி எவ்வளோ வெள்ளையா இருந்தது ரைஸ், இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணணும் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இப்போ வாங்க இது ஃபர்ஸ்ட் டேஸ்ட் போயிடலாம். சூப்பராக இருக்கு பிரியாணி, அவுட்ஸ்டாண்டிங். இந்த பிரியாணி வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பிரியாணி சொல்றதோட இது வந்து ராயல் பிரியாணி தான் இவங்க சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் பழமையான ஒரு பிரியாணியில இருக்கு. என்ன அந்த ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்றாங்களோ, இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி இவங்க வந்து பிரியாணி பண்றதா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஃபிளேவர் ரொம்ப ரிச்சா தான் இருக்கு. ஸோ இட்ஸ் டோட்டலி வந்து யூனிக் பிரியாணி. மற்ற பிரியாணி மாதிரி நம்ம ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. பெவரேஜ் பிரியாணியோட டேஸ்ட் வந்து தனியாக வந்து தெரியுது. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குது. சிக்கனும் வந்து சிக்கன் தான் போட்டிருக்காங்க, மட்டன் தெரியல, சிக்கன் தான் போட்டிருக்காங்க. ஸோ சிக்கன் டேஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேட் பிரியாணி. ஸோ இதோட பிரியாணி நம்ம தனியாக வாங்கினாலே காசு அதிகம் தான். நார்மலாக 350 to 400 வரும்னு நினைக்கிறேன் கெஸ். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நார்மலாக அந்த ஒரு பிளேட்டுக்கு எவ்வளோ தரணுமோ அதுக்கு அந்த 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 அளவுக்கு தான் வந்து வச்சிருக்கான் பிரியாணி. ஸோ குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூவே இல்லை. இட்ஸ் அ குட் பிரியாணி. ஸோ அதுக்கு வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒரு மின்ட் ஃப்ளேவர்டு ஒரு ரைத்தா கொடுப்பாங்க, அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்லரிஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பூனு, அந்த ஷிவப்பரெல்லாம். அப்புறம் ஒரு குலோப் ஜாமுன் ஃபார் டெசர்ட். பிரெட் அல்வா ரைஸ் பால்கோவா மாதிரி இருக்கு. ஓகே, டீசெண்டான ஸ்வீட்டு, சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் நைஸ். இந்த பெஹ்ரூஸ் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே காஸ்ட்லி 1070. பட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 5 வெரைட்டி தான் இருக்கு பிரியாணி, சூப்பு, ஹலீமு, நான், அதுக்கப்புறம் அந்த வெஜ் கட்லெட், அப்புறம் ஒரு இது ஸ்வீட்டு. ஸோ அவ்வளோதான் இருக்கு. வெரைட்டிஸ் ரொம்ப கம்மி. சரி, வெரைட்டிஸ் கம்மி, குவான்டிட்டி அதிகமானு கேட்டிங்கன்னா குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஏன்னா 4 நான் இருக்கு. பட் ஆனால் அது ப்ராப்பரான சைட் டிஷ் இல்லை. அந்த ஒரு குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க, இட்ஸ் டூ பேட். ஸோ 4 நானுக்கு வந்து இது ரொம்ப கம்மியான ஒரு சால்னா. ஸோ இதை ஒத்துக்கவே முடியாது. மற்றபடி பிரியாணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. இதுலேயே பிடிச்சது என்ன கேட்டிங்கன்னா பிரியாணி வந்து சூப்பரான பிரியாணி. மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹலீம் சூப்பர் ஹலீம். ஸோ ஹலீம் நல்லா இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக வாவ் கிரேட் இன்னொரு வாட்டி சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை கைஸ். ஸோ இட்ஸ் அ வெரி ஆவரேஜ் இஃப்தார் பாக்ஸ் வித் குட் பிரியாணி அண்ட் வித் குட் ஹலீம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் த காஸ்ட்லியஸ்ட் பெஹ்ரூஸ் பிரியாணி. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 1070க்கு இந்த இஃப்தார் பாக்ஸ் வாங்காம கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து 500 600 ரேஞ்சுக்கு சூப்பரான இஃப்தார் பாக்ஸ்லாம் கூட இருக்கு நிறைய வெரைட்டியோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இஃப்தார் பாக்ஸுமே ட்ரை பண்ணிச்சு. சீப்பஸ்ட்டும் ட்ரை பண்ணிட்டோம், காஸ்ட்லியும் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இந்த காஸ்ட்லியான இஃப்தார் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரியாணியும் அதுக்கப்புறம் ஹலீம் மட்டும் தான் இருந்தது. மற்றபடி எதுவுமே வந்து ஓகே ஆவரேஜான ஒரு ஃபுட் டிஷ் தான். ஸோ பெஹ்ரூஸ் பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க நினைச்சு தான் அந்த இஃப்தார் பாக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பு, ஒரு ஃபலாஃபல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா, நான், அதுக்கப்புறம் ஒரு சைட் டிஷ், அப்புறம் ஒரு பிரியாணி, அப்புறம் ஒரு டெசர்ட். ஸோ இது மாதிரி அவங்க பிளான் பண்ணுறது. பட் ஆனால் இஃப்தார் பாக்ஸ் மாதிரி அவங்க வந்து அதை பிளான் பண்ணலை. பட் ஆனால் அந்த அட்டி ஸ்கொயரில் 289க்கு அவங்க வந்து கொடுத்த வெரைட்டியும் சரி, டேஸ்ட்டும் சரி, குவான்டிட்டி எல்லாமே வந்து பெஹ்ரூஸ் அளவு குவான்டிட்டி இல்லை. பட் கொடுத்த சின்ன சின்ன குவான்டிட்டி இருந்தாலுமே சஃபிஷியண்டாக ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஒரு ஆள் மேலே கூட சாப்பிடலாம், கொஞ்சம் ஹெவி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டி ஸ்கொயரோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த எல்லா டிஷ்ஷுமே ஈவனாக வந்து டேஸ்ட்டாக இருந்தது. இது பெஹ்ரூஸ் பிரியாணி வந்து ஒன்று பிரியாணி ஹலீமோ ஸ்டாண்டர்ட் வந்து மற்றெல்லாம் லோ ஆயிடுச்சு. பட் ஆனால் அட்டி ஸ்கொயர் அப்படி இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்தது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சி காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறதோட அட்டி ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா 280 rupeesக்கு தரமாக ஒரு பேக் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அட்டி ஸ்கொயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷவர்மாவே எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா
120 ரூபா விற்கிறாங்க. ப்ராப்பரான இஃப்தார் பாக்ஸ் கம்மி ரேட்லனா அது வந்து அட்டி ஸ்கொயர் தான். கண்டிப்பா எல்லாரும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாச்சும் உங்களுக்கு இஃப்தார் பாக்ஸ் தெரியும் அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணணும்னா சொல்லுங்க. இல்லைன்னா இதோட சீப்பான ஒரு இஃப்தார் பாக்ஸ் கிடைக்குது, இல்லைன்னா வந்து பெஹ்ரூஸ் பிரியாணி காஸ்ட்லியா ஒரு இஃப்தார் பாக்ஸ் கிடைக்குதுன்னா அதுவும் சொல்லுங்க. வாங்கி வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல வேற ஒரு நாள் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் டிகே.